வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சயின்ஸ் ஃபிக்ஷனை பற்றி பார்க்கலாம் வாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன்னா அதில் அறிவியலும் இருக்கும், டெக்னாலஜியும் இருக்கும். அதுதான் அதோட முக்கிய பங்கை வகிக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நிஜமாகவே என்ன நடக்குதோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக சயின்ஸோடு கலந்து சொல்லப்படக்கூடிய கதைகள் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஃப்ரெஞ்ச் ரைட்டரான ஜூல்ஸ் வெர்னியும் இங்கிலீஷ் ரைட்டரான ஹெச்இ வெல்ஸும் தான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை ரொம்ப பாப்புலர் ஆக்குனாங்க. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனோடைய ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இந்த பிளாட் மற்ற ஸ்டோரிஸ் மாதிரி இல்லாமல் உண்மையான சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸு, பிரின்சிபல்ஸு, அப்புறம் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனால் நிஜமாகவே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்த முடியும். செட்டிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில், ஸ்பேஸில், இன்னொரு பிளானெட்டில், இன்னொரு யூனிவர்ஸில், இல்லை வேறு ஒரு டைமென்ஷனில், இல்லை வேறு ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியில் நடக்கிற மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ நிகழ்காலத்துக்கும் அதில் இருக்கக்கூடியது, இல்லை நமக்கு தெரிஞ்ச கடந்த காலம், இல்லை இப்படி தான் எதிர்காலம் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து இது வேறுபட்டு இருக்கும். இதோடைய எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்டோப்பியா, அட்வான்ஸ் டெக்னாலஜி, டைம் ட்ராவல், ஸ்பேஸ் ட்ராவல், அப்புறம் எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் லைஃபு. இதில் பார்த்திங்கன்னா புதுசாக வரக்கூடிய சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ், அப்புறம் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அட்வான்ஸஸ் எல்லாம் வச்சு அது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நடந்ததுன்னா அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டும். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதக்கூடிய நாவலிஸ்ட்லாம் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை சோஷியல் கல்ச்சுரல் இஷ்யூஸ்க்கு எப்படி இந்த கிளாஸ் இன்இக்வாலிட்டி, க்ரீட், வார், பொலிட்டிக்கல் அத்தாரிட்டிசம், அப்புறம் மிஸ்யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் டேஞ்சர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அப்புறம் நமக்கு தெரியக்கூடாத சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால அழிவை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை பற்றியும் எடுத்து சொல்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. சிறந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்திங்கன்னா மேரி ஷெல்லியோட ஃப்ராங்கென்ஸ்டீன், வெர்னஸோட ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த், ஃப்ரம் த எர்த் டு த மூன், 20,000 லீக்ஸ் அண்டர் த சி, ஹெச்இ வெல்ஸோட டைம் மிஷின், த இன்விசிபிள் மேன், த வேர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், அப்புறம் ஐசக் ஆசிமோட ஃபவுண்டேஷன், ரே பிராட்பரியோட ஃபாரன்ஹீட் 451, ராபர்ட் எஸ் ஹீலின்ஸோட ஸ்ட்ரேஞ்சர் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட், ஃபிலிப் கே டிக்ஸோட டூ ஆண்ட்ராய்ட்ஸ் ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரிக் ஷீப், அப்புறம் ஆர்த்தர் சி கிளார்க்கோட 2 ஹவர்ஸ் வித் ராமா. சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டெய்லி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எதிர்காலத்தில் அதோட தாக்கம் மனிதருக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிற மாதிரியும் இருக்கும். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி இருக்குன்னா, அதோடைய எழுத்தாளர் நவீன சயின்டிஃபிக் நாலேஜ் நல்லா அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவரால் இந்த சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸு, ஃபேக்ட்ஸு, பாசிபிலிட்டிஸில் தவறு செய்கிற மாதிரி இருக்கவே கூடாது. 2 வகையான சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது. ஒன்று உண்மையாகவே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுலேருந்து ஒரு டெவலப்மெண்ட்டை வச்சு எழுதுறது. அது மாதிரி தான் ஆர்த்தர் சி கிளார்க்கோட த சாண்ட்ஸ் ஆஃப் மாசஸ். இதில் பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க்கு போகிற எக்ஸ்ப்ளோரர்ஸ் அங்கே என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க எதிர்கொள்கிறாங்கன்றதை பற்றி தான் இருக்கும். 2வது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஃபேண்டசி. இப்படிலாம் கூட இருக்கலாம், இது கனவா நிஜமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது இந்த கற்பனை தான். அந்த கற்பனைக்கு நம்ம கிரெடிபிலிட்டி தர மாதிரி ஒரு ரேஷ்னாலிட்டி இருக்கிற மாதிரி நமக்கு நல்லா புரிகிற மாதிரி இருக்கணும். இதுக்கு உதாரணம் பிராட்பரியோட மார்ஷியன் க்ரானிக்கல்ஸு. அதே மாதிரி இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்கக்கூடிய காமன் தீம்னு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ட்ராவல், அப்புறம் மற்ற உலகத்துக்கெலாம் ட்ராவல் பண்ணுறது, இல்லை எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் பீயிங்ஸை நம்ம நேருக்கு நேராக சந்திக்கிறதுலாம் இருக்கும். அப்புறம் ட்ராவலிங், பாஸ்ட்டுக்கும் போகலாம், ஃப்யூச்சருக்கும் போகலாம், கடந்த காலத்தையும் போகலாம், நீங்கள் எதிர்காலத்துக்கும் போகலாம். அப்புறம் பயாலஜிக்கல் சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ்ஸு இந்த சயின்ஸால் என்னெல்லாம் மனிதருக்குள்ளே வந்திருக்கு, மற்ற ஸ்பீஷீஸ்க்கும் ஏற்படுத்தியிருக்குன்றதை பற்றி இருக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் மனிதனுக்கு எப்படி இந்த டெக்னாலஜி மூலமாக, இந்த அப்பிரதமான மென்டல் பவர் மூலமாலாம் எப்படி கிடைக்குது, அது எப்படி மனிதர்களை அதோட கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுதுன்றதை பற்றியும் இருக்கலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் ஜூல்ஸ் வெர்னி, அப்புறம் ஹெச்இ வெல்ஸால் ரொம்ப பிரபலமாச்சு. அதே மாதிரி எட்கர் ஆலன் போ, மேரி ஷெல்லியோட ஃப்ராங்கென்ஸ்டீன், இதெல்லாம் முக்கியமான சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸு. ஜூலியஸ் வெர்னியோடைய ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த், அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days தான் அந்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஹெச்இ வெல்ஸ் அது ரொம்ப பாப்புலர் ஆக்குனார். அவருடைய முக்கியமான படைப்புகள்னு பார்த்திங்கன்னா த வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், டைம் மிஷின். மாடர்ன் சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸை பற்றிலாம் இருக்கும். அதாவது ரேடர்ஸ், ராக்கெட்ஸ், டெலிவிஷன், ரோபோட்ஸ், எலக்ட்ரானிக் பிரெயின், ஸ்பேஸ் வெஹிக்கல், சேட்டலைட்ஸ், மெடிசன்ஸ், ட்ரக்ஸு, இதெல்லாம் ஃபென்டாஸ்டிக் எஃபெக்ட்ஸோடு வரும். இது முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய, அதாவது
1960க்கு அப்புறம் இருக்கக்கூடிய சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸில் நம்ம ஐசக் ஆசிமோவையும் ஆர்தர் சி கிளார்க்கையும் சொல்லலாம். ஆசிமோ வந்து நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதியிருக்காரு. அவரோட நாவல்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் சாகா வந்து ரொம்ப பிரபலமானது. அதே மாதிரி சீரீஸ் ஆஃப் ரோபோட் நாவல்ஸும் வந்து கிளாசிக்னே சொல்லலாம். இன்னும் வந்து 2 நாவல்ஸ் ஆஃப் ஆசிமோ என்னென்னா எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல், த காட்ஸ் தெம்செல்ஃப். ஆர்தர் சி கிளார்க்கு வந்து நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமானது 2 ஹவர்ஸ் வித் ராமா. அதே மாதிரி ஆர்ஏ ஹெலியன் சொல்லிட்டு 2 நாவல்ஸ், ஆர்ஃபன்ஸ் ஆஃப் த ஸ்கை, அப்புறம் ஸ்டார்மேன் ஜோன்ஸ் வந்து முக்கியமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படைப்புகள். மற்ற ரைட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க இஏ ஸ்மித், அப்புறம் ஜான் டேன்னு. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படின்னா நமக்குள்ளே ஒரு கற்பனையை, ஒரு திருப்தியை, இப்படிலாம் கூட எதிர்காலத்தில் இருக்குமா அப்படின்னு ஒரு நம்ப வைக்க மாதிரி அமையக்கூடியது தான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ். உங்களுக்கும் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.